திருப்பாவை பாடல் 28. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவென்பது அந்த அளவிற்கு இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்பதே அது. உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக உன்னை ஒருமையில் அழைத்தோம். அதற்காக எங்களிடம் கோபித்து கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக. பாடலின் விளக்கம்: குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது அது தீர்ந்துவிட்டது போலவும் தோற்றம் அளிக்கிறது. அவனுக்கு என்ன குறை? ராமாவதாரத்தில் ராமர் பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சீயஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறை. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம். அப்படிப்பட்ட இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டுமல்ல, அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான். கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான். ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள்.